ஆண்டிற்கான அந்த வரலாற்றினுடைய பின்னணிகள் என்ன என்று நாம பார்க்கின்ற பொழுது, அப்ப முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ முடியாத ஒரு சூழல். ஒவ்வொரு நாட்களும் எதிரிகளால் ஒவ்வொரு தொல்லைகள் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். யார் அல்லாஹுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்கின்றார் இந்த பூமியில, அவருக்கு அல்லாஹ் ஏராளமான வசதிகளையும் புகையிலடத்தையும் கொடுப்பான். அப்ப இந்த முஹர்ரம் மாதத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, என்ன செய்யப்படுகிறது, என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் சொன்னா, அப்ப அந்த ரமலானுடைய நோன்புக்கு பிறகு மிகச்சிறந்த நோன்பு என்பது, அப்போ ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில அல்லாஹுடைய தூதருடைய வழியை நம்ம பின்பற்றுகிறோம், அல்லாஹுடைய வழிகளை பின்பற்றுகிறோம், நேரான மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, சகோதரர் கேட்கிறார், முஹர்ரம் மாதம் வந்துட்டு பள்ளிவாசல்ல உட்கார்ந்து என்ன செய்யணுமா, ஹுசைன் இல்லாத்தன் அவர்களை போய் அப்படியே நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருக்கணும், அப்படி இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும் ஸலவாத்தும் ஸலாமும் முத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர்கள் தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நல்லவற்றுமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு வக்ஃபாத் மஅ பிதாயத்தி ஆமில் ஹிஜ்ரி, ஹிஜ்ரி ஆண்டு துவக்கத்தின் சிந்தனைகள் என்ற தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு சமூகத்தையும் மொழி பேசக்கூடியவர்களையும் நாம் பார்த்து வருகிறோம். அவரவர்களுக்கென்று அந்த ஆண்டு துவக்கத்தை வருடத்தில் ஒரு நாளை குறிப்பிட்டு அந்த நாளில் அந்த ஆண்டினுடைய துவக்கத்தை கொண்டாடக்கூடிய காட்சிகளை நாம் பல்வேறு நிகழ்வுகளை பார்த்து வருகிறோம். அப்போ அந்த ஆண்டினுடைய துவக்கம் என்பது வெகு விமரிசையாக கொண்டாடப்படக்கூடிய, அதிலே அவர்கள் தங்களுடைய சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக இன்றைக்கு உலகம் ஃபுல்லாக நம்ம நினைக்கிறோம். இந்த புது வருட பிறப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹிஜ்ரி என்பது கொண்டாடப்படுவதற்கான நாள் அல்ல. அந்த நாள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வதோ, கொண்டாட்டங்களை செய்கிறதோ, ஆடல் பாடல்கள் போன்ற மாதிரியான காரியங்களை செய்வதோ அல்ல. அப்ப இந்த ஹிஜ்ரி ஆண்டு என்பது ஒரு பெரிய வரலாற்றிலே நடந்த ஒரு பெரிய சம்பவம். இஸ்லாமிய வரலாற்றில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சம்பவம் தான் இந்த ஹிஜ்ரி. அப்ப அந்த ஹிஜ்ரியை தான் இன்றைக்கு நாம் அடைந்திருக்கிறோம். அப்படியானால் இந்த ஹிஜ்ரி ஆண்டிற்கான அந்த வரலாற்றினுடைய பின்னணிகள் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த ஹிஜ்ரி ஆண்டை ஏன் துவக்கினார்கள் என்று சொன்னால், பின்னாடி உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் தான் இந்த ஹிஜ்ரி ஆண்டினுடைய துவக்கம் அப்படிங்கிறத வருஷத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதில் பல்வேறு நிகழ்வுகளை என்ன செய்கிறாங்க, யோசனை செய்து பார்க்குறாங்க, ஆலோசனை செய்கின்றார்கள். இந்த ஹிஜ்ரியினுடைய ஆண்டினுடைய துவக்கமாக நம்ம எதை வைக்கிறது அப்படிங்கிற பல்வேறு ஆலோசனைகள். அந்த ஆலோசனையினுடைய இறுதியாகத்தான் இந்த ஹிஜ்ரி ஆண்டை நம்ம என்ன செய்யறோம், இதுல இருந்து துவங்கணும் அப்படின்னு என்ன செய்திருக்கிறாங்க. ஹிஜ்ரத், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற அந்த நிகழ்வு தான் ஹிஜ்ரத் என்று சொல்வார்.
அப்ப ஏன் இந்த ஹிஜ்ரத்துக்கு, இந்த ஹிஜ்ரி ஆண்டை துவக்குவதற்கு இந்த வரலாற்று பின்னணியை ஆரம்பமாக வச்சாங்க அப்படின்னு சொன்னா, ஆரம்பத்துல இஸ்லாத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் சொல்லி கொண்டிருக்கின்ற பொழுது நம்ம வரலாறு தெரிஞ்சிருக்கிறோம். பல்வேறு இன்னல்கள் அங்கே நடந்தது. பகிரங்கமாக தொழுக முடியாது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை பகிரங்கமாக அங்கே சொல்ல முடியாது. ஒருவர் இஸ்லாத்தை நேசிக்கிறார், இஸ்லாத்தை படிக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு பல்வேறு தொல்லைகளை கொடுப்பார்கள். இப்படி வரலாற்றில் ஏராளமான தொல்லைகளை கொடுத்த வரலாறு தான் மக்காவுடைய வரலாறு. அப்ப முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ முடியாத ஒரு சூழல். ஒவ்வொரு நாட்களும் எதிரிகளால் ஒவ்வொரு தொல்லைகள் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். முஸ்லிம்களை இந்த நாட்டில் வாழ விடக்கூடாது என்பதற்காக வேண்டி கடுமையான தொல்லைகள். அந்த தொல்லைகளுடைய உச்சகட்டம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சூரத்துல் குர்ஆன்ல அன்ஃபால் 30வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், வயிது யம்குரு பிக்கல்லதீன கஃபரு லியுஸ்பிதூக அவ் யக்துலூக அவ் யுக்ரிஜூக வயம்குரூன் வயம்குருல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நபியே, உமக்கு எதிராக இந்த காஃபிர்கள் என்ன செய்றாங்க? திட்டம் தீட்டுகின்றார்கள், சதிவேலையை செய்கின்றார்கள். உங்களை சிறைப்பிடித்து விட வேண்டும், அல்லது உங்களை கொண்டு விட வேண்டும், அல்லது இந்த மக்காவை விட்டு உங்களை துரத்தி விட்டுறணும் என்று 3 விதமான திட்டங்களை அவர்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் சதி செய்கின்றார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு எதிராக சதி செய்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற வசனத்தை அல்லாஹ் குறிப்பிட்டு காமிக்கிறான். அப்ப இதுதான் அந்த ஹிஜ்ரி செல்வதற்கான காரணம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆக்கப்பட்டு அந்த நுபுத்துவத்தை, செய்தியை மக்களுக்கு சொல்லணுங்கிற அந்த அடிப்படையில் எல்லா மக்களுக்கும் சொன்னாங்க. உறவுகளுக்கு சொன்னார்கள், உறவு இல்லாதவர்களுக்கு சொன்னார்கள், மக்காவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் குடும்பம் குடும்பமாக, கூட்டம் கூட்டமாக சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அப்ப அதை தாங்கிக் கொள்ள முடியாமல், பொறுத்து கொள்ள முடியாமல் தான் காபிர்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்த இஸ்லாம் மக்காவிலே வளர்ந்து கொண்டே இருக்கிறது, ஒவ்வொரு நாளுக்குள்ளும் இதில் இருக்கக்கூடியவர்கள் கூடிக்கொண்டே இருக்கிற, இந்த கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் கூடிக்கொண்டே இருக்கிறார்கள். எனவே நாம் ஒரு திட்டத்தை விரைவாக தீட்டியாக வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்து, இந்த முஹம்மது தான் இந்த கொள்கையை கொண்டு வந்தார், எனவே அவருக்கு எதிராக இந்த வேலைகளை செய்வோம் அப்படிங்கிற அந்த திட்டம் வருகின்ற போல்தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த மக்காவிலே நீங்கள் இருக்காதீர்கள், உங்களுக்கு சரியான பாதுகாப்பு அல்ல, இதை விட்டு நீங்க என்ன செய்ய, காலி பண்ணி போயிருங்க அப்படின்னு அல்லாஹ்வினால் திட்டம் போட்டு கொடுக்கப்பட்ட ஒரு பயணம் தான் இந்த ஹிஜ்ரத் பயணம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஹிஜ்ரத் பயணம் இறைவனால் அமைக்கப்பட்டது. அந்த பயணத்தினுடைய தோழனாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்க கூட்டு போறாங்க? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சேர்த்து அழைத்து கொண்டு என்ன செய்தாங்க? மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனாலும் இடையில பல்வேறு வரலாறுகள் எல்லாம் நடந்தது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த ஹிஜ்ரத் வரலாறு என்பது பல்வேறு சோகங்களும் பல்வேறு கவலைகளும். ஏன்னா நாட்டில் இந்த மக்காவை விட்டு கூட போக விட மாட்டாங்க. சில சஹாபாக்களை காபிர்கள் இங்கதானே வந்த, இங்கதானே சம்பாதித்தாய், இங்கேதானே சொத்துக்களை சேர்த்தாய், எனவே உங்களை விடமாட்டோம் என்று என்ன செய்தாங்க? இடைமறித்தார்கள். இப்படி எத்தனையோ பல கஷ்டங்களையும் மின்னல்களையும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்களுக்கு இறுதி தீர்வாகத்தான் அல்லாஹ் இந்த ஹிஜ்ரத் பயணத்தை வைத்தான். அந்த ஹிஜ்ரத் பயணத்துக்கு தான் என்ன செய்றாங்க? ரசூலுல்லாஹ் போனாங்க. போய் அங்கே மதீனாவில் ஒண்ணுமே தெரியாத மக்கள், அறியாத மக்கள், அந்த மக்களிடத்தில் பேசினார்கள், பழகினார்கள், தோழர்களாக ஆக்கினார்கள், இடம் கொடுத்தார்கள். அங்கே ஒரு பள்ளியை கட்டினார்கள், ஒரு அதிகாரத்தை உருவாக்கினார்கள், ஒரு அரசை உருவாக்கினார்கள். இப்படி பல்வேறு நிகழ்வுகள் நடந்த இடம் மதீனா. அப்ப அந்த மதீனாவுக்கு என்ன செய்தாங்க? ரசூலுல்லாஹ் போனாங்க. அப்படி போனாலும் கூட அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், எந்த மக்காவிலிருந்து எதிரிகள் விரட்டி விட்டார்களோ அந்த மக்காவையும் உங்களுக்கு நாம் தருவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் கஸஸுடைய 85வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன லராதுக இலா மஆத் குல் ரப்பி அஅலமு மன் ஜாஅ பில் ஹுதா வமன் ஹுவ ஃபீ ضلالின் முபீன். நிச்சயமாக நபியே, உமது இறைவன் உமக்கு குர்ஆனை விதியாக ஆக்கினானே அந்த இறைவன், நீங்கள் எங்கிருந்து விரட்டப்பட்டீர்களோ அந்த மக்காவையே உங்களுக்கு மீட்டு தருவான், அதுவே உங்களுடைய கையிலே கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்பத்தில் போனாங்க, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு போனாங்க, அடுத்தடுத்து சஹாபாக்கள் கூட்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக நிச்சயிதாங்க மக்காவிலிருந்து வெளியேறி அவர்கள் நாடு கடந்து எங்க போனாங்க? அந்த ஹிஜ்ரத்துக்கு போனாங்க, மதீனாவுக்கு போனாங்க. அந்த மதீனாவை
அந்த ஹிஜ்ரத் சம்பந்தமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது சூரத்து நிசாவில 100வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், ஒமை யுஹாஜிர் ஃபீ சபீலில்லாஹ் யஜித் ஃபில் அர்தி முராகமன் கதீரன் வஸஅ. யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்கின்றார் இந்த பூமியில, அவருக்கு அல்லாஹ் ஏராளமான வசதிகளையும் புகலிடத்தையும் கொடுப்பான். அப்ப இங்க வாழ முடியாது, இந்த நாட்டில் வாழ முடியாது, வசிக்க முடியாது, நாம் தொழுக முடியாது, இஸ்லாத்தை பேச முடியாது, ஈமானோடு வாழ முடியாது அப்படிங்கிற கட்டத்துக்கு வருகின்ற போதுதான் நினைச்சுட்டாங்க நாடு விட்டு நாடு போறாங்க. அப்படி போகின்ற போது யாரெல்லாம் போறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் புகலிடத்தையும் நிறைய வசதிகளையும் கொடுப்பான். وَمَنْ يَخْرُجُ مِنْ بَيْتِهِ مُهَاجِرًا إِلَى اللَّهِ وَرَسُولِهِ ثُمَّ يُدْرِكُهُ الْمَوْتُ فَقَدْ وَقَعَ أَجْرُهُ عَلَى اللَّهِ وَكَانَ اللَّهُ غَفُورًا رَحِيمًا என்று அல்லாஹ் சொல்றான். எவர் ஒருவர் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக ஹிஜ்ரத் செல்கிறாரோ, அப்படி செல்கின்ற பொழுது அவர் போகக்கூடிய வழியிலேயே மரணத்தையும் தழுவி விடுகிறார். அவர் போறது பிசினஸுக்கோ வேற ட்ரிப்போ சுற்றுலாவோ எதுவும் அல்ல, அல்லாஹ்வுக்காக என்ன செய்யறாரு, தன்னுடைய சொந்த நாட்டை விட்டுட்டு இன்னொரு நாட்டில் போய் என்ன செய்யறார், தங்குகிறார். அப்படின்னு சொன்னா இந்த ஹிஜ்ரத்துக்கு போகின்ற வழியிலேயே அவன் மௌத்தாகி விட்டார் என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய கூலி அல்லாஹ்விடத்திலே கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற செய்தியும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப எத்தனையோ சஹாபாக்கள் இறந்து போனாங்க, மதீனாவுக்கு போனாங்க. மதீனாவுக்கு போய் அந்த மக்களுக்கு அங்க இருக்கக்கூடிய தட்பவெட்ப நிலை, அங்க இருக்கக்கூடிய வெதர் பிடிக்கல, பல சஹாபாக்களுக்கு நோய் வந்தது, அதனால அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்தார்கள் என்ற வரலாறை எல்லாம் பார்க்கலாம். அப்போ தான் வசித்த பிறந்த நாட்டிலும் பிரச்சனை, அந்த பிரச்சனையை சரி செய்யணும், ஒரு நிம்மதியாக இருக்கலாம், ஒரு ரிலாக்ஸா இருக்கலாம், இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லி மதீனாவுக்கு போனா அங்க என்ன கிடைக்கலங்க, ஆரம்ப கட்டத்தில் பல்வேறு சிரமங்களை அனுபவித்தார்கள். அதற்கு பிறகுதான் அல்லாஹ் அவர்களுக்கு நினைச்சதா போக போக செழிப்புகளை கொடுக்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மக்காவில் இந்த மதீனாவுக்கு போனாங்க. போய் மீண்டும் எங்க மக்கா கையில கிடைச்சது. எந்த மக்காவில துரத்தி விட்டார்களோ விரட்டி விட்டார்களோ அந்த மக்காவே அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆளுமையின் கீழே ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு நாடாக வந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னாங்க, எதற்காக விரட்டப்பட்டாங்க, கூலு லா இலாஹா இல்லல்லாஹ் துஃப்லிஹூன், நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது அல்லாஹ் ஒருவன் தான், அவனை நீங்கள் வணங்குங்கள், அவனை நீங்க வணங்குனீங்கன்னா அந்த கலிமாவை நீங்க சொன்னீங்கன்னா வெற்றி பெறுவீர்கள் என்ற ஒரே வார்த்தை தான், வேற எதுவுமே காரணம் இல்லை. அவருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பகை வேற எந்த பகையும் அல்ல, நாட்டை பிடிக்கணும், ஆட்சியை பிடிக்கணும், அதிகாரத்தை பிடிக்கணும், எதுவும் அல்ல. நீங்கள் கலிமா சொல்லுங்கள், இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் இந்த கலிமாவை சொன்னால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதை அவர்கள் எதிர்த்தார்கள், அதை மறுத்தார்கள். அப்ப இந்த சொல்லுக்காண்டி தான் விரட்டப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஃபதே மக்கால வர்றாங்க. ஃபதே மக்கால வந்தா அன்றைக்கு பார்த்தீங்கன்னா காபத்துல்லாவை சுற்றி சிலைகளாக வைத்திருந்தார். எந்த காபத்துல்லா இறைவனை மாத்திரம் வணங்க வேண்டும் என்று கட்டப்பட்டதோ, அதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முயற்சி செய்தார்களோ, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் முயற்சி செய்தார்களோ, அந்த எண்ணத்தில் கட்டப்பட்ட அந்த இறை இல்லத்தை சுற்றியே சுத்தி என்ன செய்தாங்க, சிலைகளை வைத்திருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொன்றையா கீழே தள்ளி உடைச்சிட்டு சொன்னாங்க, வகுல் ஜாஅல் ஹக் வ ஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. நபியே நீங்கள் சொல்லுங்கள், சத்தியம் வந்து விட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, அசத்தியம் அழிந்தே தீரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்காவில சொன்னார்கள். அப்படிங்கிற செய்தியை நம்ம நிச்சயம் பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த ஹிஜ்ரத் வரலாறு என்பது ஒரு நீண்ட வரலாறு, நீண்ட நெடிய வரலாறு. நம்ம பல தடவை பேசியிருக்கிறோம், நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த வரலாறைத்தான் இந்த இஸ்லாமிய ஆண்டினுடைய துவக்கமாக வைக்கணும். ஏன்னா இஸ்லாத்துல ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டது இந்த பயணம் தான். இந்த பயணத்துக்கு அப்புறம் தான் இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு நீண்ட சகாப்தங்கள் உருவானது. அப்ப அதனால தான் இந்த வரலாறு என்ன செய்திருக்கிறாங்க, வைத்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். இது ஹிஜ்ரத்துக்கானது செய்தி. அடுத்த அன்பார்ந்த சகோதரர்ல, இந்த மாதம் என்பது முஹர்ரம் மாதம். அப்ப இந்த முஹர்ரம் மாதத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன செய்யப்படுகிறது, என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் சொன்னா இதுல 2 சம்பவங்கள் நடக்கிறது. ஒன்று, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா வெள்ள பிரளயத்துல காப்பாற்றப்பட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்ட தினம். இன்னொன்று என்ன அப்படின்னா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்பட்டது அப்படிங்கிற செய்தியும் பார்க்கிறோம். அப்ப இந்த 2 சம்பவங்கள் இந்த முஹர்ரம் மாதத்தில் நடைபெற்றது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவங்களை சொல்கின்ற பொழுது மதீனாவுக்கு வந்தாங்க.
நோன்பு வச்சிருந்தாங்க. நோன்பு வைக்கின்ற பொழுது சஹாபாக்கள் அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய மக்களும் என்ன நோன்பு வச்சாங்க. அப்ப ரசூல்லா நோன்பு வச்சுட்டு சொன்னாங்க, அவங்கள்ட்ட மக்கள்கிட்ட கேட்டாங்க, ஏன் யூதர்கள்ட்ட கேட்கறாங்க, நீங்க ஏன் நோன்பு வச்சிருக்கீங்க, என்ன காரணம் அப்படிங்கும் போது, இன்றைய நாளில் தான் எங்களுடைய தலைவர் மூசா அவர்கள் இறைவனால் காப்பாற்றப்பட்டவர், வெள்ள பொருளையத்திலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லைன் பகைது இலா காபிலின் ல அசூமன்னல் யௌம தாஸி. அப்ப நான் 10 நோன்பு வச்சேன், யூதர்கள் வைக்கிறாங்க, யூதர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், மாறு செய்ய வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் நான் அடுத்த வருடம் இருந்தால் நான் என்ன செய்வேன், பிறை 9ஐயும் என்ன செய்தேன், சேர்த்து நோன்பு வைப்பேன் என்று சொன்னார். அப்போ யௌமுல் ஆஷுரா என்பது 10வது தினம், யௌமுத் தாஸி என்பது 9வது தினம். அப்ப பிறை 9ம் 10ம் சேர்த்து வைப்பதற்கு சொன்னாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, இது மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்ட நாள். அஃதலு சியாமி பஅத ஷஹ்ரி ரமதான் ஷஹ்ருல்லாஹில் சியாமு ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமதானுக்கு பிறகு, ரமதானுடைய நோன்புங்கிறது நம்ம சிறந்த ஒரு நோன்பு. அப்ப அந்த ரமதானுடைய நோன்புக்கு பிறகு மிகச்சிறந்த நோன்பு என்பது இந்த முஹர்ரம் மாதத்திலே நீங்கள் வைக்கக்கூடிய நோன்பு என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு, இந்த நோன்பை வைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அப்படிங்கிற ரசூலுல்லாஹ் இந்த செய்திகளை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில அல்லாஹ்வுடைய தூதருடைய வழியை நம்ம பின்பற்றுகிறோம், அல்லாஹ்வுடைய வழிகளை பின்பற்றுகிறோம், நேரான மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாம இதுதான் செய்யணும், இந்த வழிமுறைகளை தான் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் எதை விட்டுட்டு போனாங்களோ, எதை சொன்னாங்களோ, ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு இறை தூதர். அப்ப அந்த இறை தூதர், அந்த சமூகம், அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டம், அக்கிரமக்கார கூட்டம், ஃபிரௌனுடைய கூட்டம் அழிக்கப்பட்ட நாள். அப்போ அந்த நாளில அழிக்கப்பட்ட அந்த வெள்ள பிரளயத்தில் காப்பாற்றப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஈமான் கொண்ட மக்கள், அவர்களுக்கு அல்லாஹ் செய்த உதவியினால அல்லாஹ்வுக்கு நன்றி செய்து இந்த நோன்பு வைக்கிறோம், அவ்வளவுதான். இதுதான் செய்யணுமே தவிர இன்னொரு பக்கத்தில் செய்யக்கூடிய எந்த காரியங்களையும் ஒரு முஸ்லீம் செய்யக்கூடாது. அன்னைக்கு கூட ஒரு சகோதரர் கேட்கிறார், முஹர்ரம் மாதம் பள்ளிவாசல்ல உட்காந்து என்ன செய்யணுமா, ஹுசைன் இல்லாத்தன் அவர்களை போய் அப்படியே நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருக்கணும், அப்படி இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்ப இந்த மாதிரியான சிந்தனைகள் ஒருவரிடத்துல, முஸ்லிம்களிடத்துல பரப்பப்பட்டிருக்கிறது. எனவே இந்த காலங்களில் இந்த முஹர்ரம் மாதம் என்பது துக்க நாள் அல்ல, கற்பு ஆடை அணியக்கூடிய நாள் அல்ல. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்காக செய்யக்கூடிய எந்த அமல்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தரவில்லை. நாம் செய்யக்கூடிய ஒரே அமல் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஆஷூராவுடைய நோன்பு வைக்கிறதா. அந்த நோன்பை பொறுத்தவரை வரக்கூடிய புதன்கிழமை, வியாழக்கிழமை 2 நாட்கள், ஏன்னா ஒரு நாள் வைக்கக்கூடாது, யூதருக்கு மாறு செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்ப அதனால் 2 நாள் வைக்கக்கூடிய அந்த நோன்பை நம்ம நினைச்சுங்க வைக்கணுமே தவிர அதை விட்டு நாம் இந்த மாதிரியாக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்யக்கூடிய, அவர்களுக்காக செய்யக்கூடிய எந்த காரியங்களையும் நாம செய்யக்கூடாது. அதுல நம்ம என்ன செய்யக்கூடாது, எந்த வகையிலும் பங்கெடுக்கவும் கூடாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர பிள்ளைகளை நேசித்தார்கள். அந்த பேர பிள்ளை கொல்லப்படுவாருங்கிற நற்செய்தி முன்னே கூட சொல்லிட்டாங்க, முன்னறிவிப்பாகவே சொன்னார்கள். அப்படி சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர், என் பேர பிள்ளைக்காக துக்கம் கொண்டாடுங்க, தான தர்மம் கொடுங்க, கருப்பு ஆடை போட்டுக்காங்க, கன்னத்தில் அடிச்சுக்காங்க, ஓலம் விடுங்கள், சத்தம் விடுங்கள், ஒப்பாரி வைங்கள்லாம் சொன்னாங்களா? எதுக்குமே மார்க்கத்தில் இடம் இல்லைங்க. இன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு கூட்டம் செய்யக்கூடிய இந்த சம்பவங்களுக்கு இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் இன்னைக்கு எல்லாத்துக்கும் முஹர்ரம் மாசம் என்று சொன்னால் ஒட்டுமொத்த மக்களுக்கு, உலகத்துக்கு என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாறு தான் கருப்பாக பரப்பப்படுகிறதே தவிர ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, சுனாமியை போல ஒரு பெரிய வரலாற்று சம்பவம் நடந்திருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்ட அந்த சம்பவம் அது மறக்கடிக்கப்பட்டு விட்டது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அன்பான சகோதரர்களே, அப்ப இந்த ஹிஜ்ரியுடைய சிந்தனைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதே போல இந்த முஹர்ரம் மாதத்தில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றக்கூடிய நாம என்ன செய்யணுங்கிறதையும் புரிந்து நடக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லவர்களாக நம் அனைவரையும் ஆக்கிடுவோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அவர்கள் வாழக்கூடிய காலங்களில இஸ்லாம் என்றால் என்ன, இஸ்லாத்தினுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு தெளிவாக நிச்சயித்தாங்க, சொல்லி தந்துட்டாங்க. இது ஹலால், எது ஹராம், எது கூடும், எது கூடாதுங்கிற விஷயங்களை தெளிவாக நிச்சயித்தாங்க, சொல்லி தந்துட்டாங்க. இனி யாரும் நம்ம புதுசாக சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மார்க்கம் முழுமையாகப்பட்டது, பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தில் பல்வேறு விஷயங்கள் நவீன வழியில உள்ளே வந்து கொண்டிருக்கிறது.
நவீன வழியில உள்ளே வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்குறோம். அதுல ஒன்று தான் திரைப்படம், சினிமா என்ற திரைப்படம். இந்த சினிமா என்ற திரைப்படத்தை பொறுத்தவரையில் நமக்கு நல்லா தெரியும், அது ஒரு பிஸ்னஸ், அது ஒரு கலை, அது ஒரு ஏமாற்று, திரைக்கு பின்னால் நடக்கக்கூடிய ஒரு ஏமாற்று வேலைங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அப்படி தெரிஞ்சும் கூட ஒரு காலகட்டத்தில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம அதை தெரியாம நினைச்சு மார்க்கம் சரியாக புரியாத காரணத்தினால நடிகர்களுக்கு பின்னாடி ரசிகர் மன்றம் வச்சு கூட்டம் கூட்டமாக தொப்பியோடு போய் தியேட்டர்லாம் உட்காந்து சினிமா பார்த்த காலங்கள் எல்லாம் உண்டு. அது ஒரு காலம். ஆனா இன்னைக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் தெரிஞ்சிச்சு, உலகம் என்ன நமக்கு தெரியுது. சினிமா ஷூட்டிங்னாலே அதில் ஷூட்டிங்ல என்ன எடுக்கிறாங்கிறத கூட இன்னைக்கு என்ன செய்யறாங்க, இன்னைக்கு அதையும் என்ன செய்யறாங்க, வெளியே வந்து கொண்டு வந்துட்டான். அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் நமக்கு நல்ல தெரியும், சினிமா என்பது இஸ்லாத்துக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் அங்கே வரக்கூடிய பல்வேறு காட்சிகள், அசிங்கங்கள், ஆபாசங்கள், இதெல்லாம் இஸ்லாத்துக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இஸ்லாமியர்கள் இந்த சினிமா விட்டு விலகி இருக்கிறாங்கிறதுனால இஸ்லாமியனே சினிமா எடுத்து, இஸ்லாமியருடைய வாழ்க்கையே சினிமா எடுத்து ஹபீபிங்கிற பேர்ல பரப்புறான். எத்தனை பேர் பார்த்தீங்கிறது தெரியல. அப்ப இதை பரப்பி பார்த்தீங்கன்னா இந்த சினிமாவுக்கு பல்வேறு இஸ்லாமிய அரசியல் தலைவர்கள், சமூக தலைவர்கள், முக்கியஸ்தர்கள்லாம் என்ன செய்யறாங்க, நல்ல சினிமா, இஸ்லாமிய வாழ்க்கை வரலாறை அப்படியே படம் எடுத்து காட்டுகிறது அப்படின்னு ஒரு ஊரை குறிப்பிட்டு அந்த ஊர்ல நடந்த சம்பவங்கள், அந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை எல்லாம் வச்சு பெருமையாக பேசக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து வருகிறோம். அன்பார்ந்த சகோதரி, யோசித்து பாருங்கள். அப்போ ஒரு கட்டத்தில் இன்னைக்கு இந்த மார்க்கம் தெரிஞ்சதுனால தான் இந்த சினிமா கூத்தாடிகளுக்கு பின்னாடி போறது, ரசிகர் கூட்டத்திலிருந்து இந்த சமூகம் விளங்கி இருக்கிறது. காரணம் என்ன? மார்க்கம். மார்க்கம் நம்ம நல்ல விளங்கின காரணத்தினால தான் இதை விட்டெல்லாம் விலகி இருக்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட இந்த சமூகத்துல சினிமா என்ற ஒன்றை, ஏன்னா வேற மாதிரி எடுத்தா இவங்க பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் தீவிரவாதிகளாக காட்டினார்கள், முஸ்லிம்களை மோசமாக காட்டினார்கள். அப்ப அதையெல்லாம் பார்த்தா இவங்க வரமாட்டான்னு சொல்லிட்டு நீங்க பண்ணக்கூடிய உங்க கல்ச்சர், உங்கள் அன்றாட லைஃப், அதையும் நாங்க நினைக்கிறோம் சினிமாவாக எடுத்து பரப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீ எல்லாரும் பரப்பி பரப்பி பாருங்க பாருங்க சொல்லக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா இதுவும் ஒரு திருட்டு வேலை தான். இஸ்லாமிய சமூகத்தை என்ன செய்யுது, சினிமாவின் பக்கம் இழுப்பதற்கு ஒரு திருட்டு வேலையாகத்தான் இதை நம்ம பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரியை யோசித்து பாருங்க. இந்த இஸ்லாமிய சமூகம் இந்திய நாட்டில் எவ்வளவு விளிம்புல இருக்கிறாங்க, எவ்வளவு அடித்தட்டத்தில் இருக்காங்க. இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராக என்னென்ன சம்பவங்கள் நடந்தது, எத்தனை ஆலயங்கள் உடைக்கப்பட்டது, எத்தனை உயிர்கள் பறிக்கப்பட்டது, எத்தனை சொத்துகள் சூறையாடப்பட்டது, இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிரான எத்தனை கலவரங்கள் தூண்டப்பட்டது, அதெல்லாம் எவனா பேசுறானா? அந்த சினிமாக்கள்லாம் வருகிறதா? அதையெல்லாம் திரைப்படமாக ஆக்கப்படுகிறதா? ஏன்? இஸ்லாமிய சமூகம் சச்சார் கமிட்டியினுடைய அறிக்கையில தாழ்த்தப்பட்ட மக்களை விட அடித்தட்டில் தான் இருக்கிறாங்க, இன்னும் அவங்க மேலுக்கு வரல அப்படிங்கிற அந்த பதிவுகள் எல்லாம் ஒரு நீதிபதி, முன்னாள் நீதிபதி சொன்னார், அரசுக்கு சமர்ப்பித்தார். அதெல்லாம் எவனும் கண்டுக்கல. அப்ப இஸ்லாமிய சமூகம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் படிப்பு, கல்வி. இன்னைக்கு எத்தனை ஊர்களில் பார்க்கலாம், கிராமங்கள்ல ஓட்டு வீடுகள் எல்லாம் இன்னைக்கு காங்கிரீட் வீடாக மாறியதற்கு காரணம் இந்த வெளிநாட்டு பயணம் தான். யாராலும் மறுக்க முடியாது. எத்தனை ஊர்கள் நம்ம பார்க்கிறோம், ஓட்டு வீடுகள் தான். என்றைக்கு படிப்பும் கல்வியும் இந்த வெளிநாட்டு பயணங்கள் வந்ததோ அதற்கு பிறகுதான் இன்றைக்கு கிராமங்கள் மாறி இருக்கிறது. அப்போ கல்வியில, வேலை வாய்ப்புல, அரசியலில, பொருளாதாரத்துல இதுல மேம்பட வேண்டும் இந்த சமூகம் அப்படின்னு சொல்லி எவனும் என்ன செய்ய மாட்டான், எடுக்க மாட்டான், அது மாதிரியான காரியங்கள்ல செய்ய மாட்டாங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னு சொன்ன பெரிய வேடிக்கை என்னன்னு சொன்னா, மார்க்கத்தை பேசக்கூடியவர்கள், ஏன்னா சினிமா துறையில இருக்கிறவன் கண்டிப்பா இதை ஃபோக்கஸ் பண்ணத்தான் செய்வான், இதுக்கு வாழ்த்து சொல்லத்தான் செய்வான், பெருமைப்படத்தான் செய்வான், அரசியல்வாதிகள் பெருமைப்படத்தான் செய்வார்கள், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா மார்க்கத்தை பேசக்கூடிய இஸ்லாம், சினிமா என்பது ஹராம், சினிமாவில் என்னென்ன அநியாயங்கள் இருக்கிறது, இஸ்லாத்துக்கு எதிரான இத்தனை கருத்துக்கள் இருக்கிறது, இத்தனை விஷயங்கள் இருக்கிறது என்று போதிக்கக்கூடியவர்கள், அதையும் தாண்டி குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடியவர்கள், குர்ஆன் தான் சரி, ஹதீஸ் தான் சரி, இதுதான் மார்க்கம் என்று பேசக்கூடியவர்கள் கூட இந்த சினிமாவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு நிற்கிறாங்கன்னா, அதற்கு வரவேற்பு கொடுக்குறாங்கன்னா, அப்ப சமூகம் எங்க போயிட்டு இருக்கு யோசித்து பாருங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, மதுதான். அந்த மது எந்த வழியில் வந்தாலும், அதற்கு என்ன கலர் பூசினாலும், அதற்கு என்ன பெயர் வைத்தாலும் அது மதுதான், அது ஹராம் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா இல்லையா? இந்த சமூகத்திலே ஒரு காலம் வரும், அப்படிப்பட்ட காலம் வருகின்ற பொழுது இந்த சமூகத்திலே மதுவையும் ஹலாலாக ஆக்குவார்கள். ஏன்னா பேர் மாத்திடுவான்,
கலரை மாற்றிடுவான். அதுக்கு வேற ஏதாவது காரணம் சொல்லுவான், வேற ஏதாவது டெக்னாலஜியில் புதிய யுக்தியில் என்ன செய்வான், ஆல்கஹால் இல்லை, அது இல்லை, இது இல்லை, எதனா உன சொல்லி உன் வாயில ஊத்துவதற்கு சமூகம் தயாராக இருந்து கொண்டிருக்கிறது. சொன்னார்களா இல்லையா? அப்ப அதை போலத்தான் இந்த சினிமா என்பதும் இது என்னதுங்க, ஒரு ஏமாட்டு வேலை. மக்களுடைய மனங்களை, மக்களுடைய அறிவுகளை மழுங்கடிக்கக்கூடிய வேலை. அதைத்தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா செய்திருக்கிறான். ஒரு நடிகனை கொண்டு வந்து இந்த நாடு தத்தளிச்சுட்டு இருக்குது, என்ன பாடுபட்டு இருக்குது. அப்ப இன்னும் இந்த சினிமாவை நம்பி சினிமாவுக்கு பின்னால் இஸ்லாமியர்கள் வர வேண்டும்ங்கிற சிந்தனையை முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்ம கல்ச்சரையே, நம்ம வாழ்க்கையே என்ன செய்யறாங்க, சினிமாவாக ஆக்கி கொண்டு வரணுங்கிறதும் ஒரு மோசடியான ஒரு திட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, உண்மையான மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நல்லவர்களாக நம்ம அனைவரும் இல்லாமல் ஆக்கிடுவானாக. வாஹந்தவன் شكرا هديت قلبي